இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 1-10 வரை உள்ள வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு உள்ளன. இயேசு குறிப்பிடுகிறார், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். இது மிகச் சிறப்பாக ஆண்டவருடைய ஊழியர்களை குறிக்கிற ஒரு பகுதி. ஆடுகளையும் குறிக்கும், ஆண்டவருடைய நம்பிக்கையாளர்களையும் குறிக்கும். இன்று ஆட்டு கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வேறு வழிகள் என்ன? ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு உள்ள வேறு வழிகள் என்ன? திருட்டுத்தனமான வழிகள் என்ன என்றால், காசை எதிர்பார்ப்பது, தசம பாகத்திற்காக உழைப்பது, காணிக்கைக்காகவே உழைப்பது, மக்களிடமிருந்து எப்படியெல்லாம் காசை வாங்கி பெருக்கிக் கொள்ளலாம், நிதி ஆதாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்பதற்காகவே இந்த ஊழியத்தை பயன்படுத்துவது, புகழுக்காக உழைப்பது, புகழ் பெயர் இவைகளை பெறுவதற்காகவே உழைப்பது, அதற்காக மற்ற ஊழியர்களையும் கூட தாக்கி அவர்களை விழத்தாட்டுவார்கள், அதற்காக ஆடுகளை அடித்து விரட்டுவார்கள், ஆடுகள் மீது பெரும் பாரத்தை ஏற்றுவார்கள். மறைநூலில் நாம் வாசிப்பது என்ன? மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 3 நமக்கு சொல்லுகிறது, அவர்கள் சொல்லுகிறார்கள், செய்வதில்லை. மக்கள் மீது பெரும் சுமையை, தோள் மீது பெரும் சுமையை ஏற்றி வைப்பார்கள், அதை ஒரு விரலாலும் தொடமாட்டார்கள். நாள் முழுவதும் ஊழியம் செய்கிறோம் என்ற பெயரில், ஊழியர்கள் என்ற பெயரில் இருக்கின்ற சிலர் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய பிழைப்பை பார்க்கிறார்களே ஒழிய ஆடுகளுடைய வளர்ச்சியை பார்ப்பதில்லை, ஆடுகளை சந்திப்பதில்லை, ஆடுகளுக்குள்ள காயங்களுக்கு கட்டுப்போடுவதில்லை, காணாமல் போன ஆட்டை தேடுவதில்லை. அப்புறம் என்ன பெரிய ஊழியர்? வாட் ஃபார் யூ ஆர் கால்ட் பை காட்? நாம் சிந்தனையில் வைக்க வேண்டும். சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நான் என்னுடைய வாழ்க்கைக்கும் நான் பார்க்கிறேன், ஒப்பிட்டு பார்க்கிறேன், என்னுடைய குறைகளையும் இதில் காணுகிறேன். ஆனால் இந்த குறைகளை காணுகின்ற, இந்த வார்த்தைகளை கேட்கின்ற நாம் சிந்திக்க வேண்டும். நம்மை அழைத்த கடவுள் நம்மை இந்த ஆடுகளுக்கு ஆயராக அழைத்திருக்கிறாரே. என்னுடைய ஆயர் வேலையை செய்கிறேன், ஆயருடைய பணிகளை, ஆயனுடைய பணிகளை நான் செய்து கொண்டு இருக்கிறேனா? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எவ்வளவு பெரிய பாக்கியம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த உலகில் உள்ள உம்முடைய நம்பிக்கையாளர்களை வழிநடத்த, மற்றவர்களையும் இந்த நம்பிக்கையாளர்களாக, இந்த ஆண்டவராகிய உம்முடைய வழிமுறைகளில் அவர்களையும் வந்து சேர்க்க எவ்வளவு எதிர்பார்ப்போடு எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்கு தேவையான ஆற்றலையும், ஆவியின் ஆற்றலையும், வழிநடத்துதலையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஆனால் அதற்கு நன்றியுடன் நாங்கள் நடக்கவில்லையே. அன்பான தகப்பனே, எங்களுடைய பலவீனங்களை தயவோடு கண்ணோக்கி பார்த்து எங்களை பலப்படுத்தும். எங்களிடம் உள்ள தவறுகளை நாங்கள் ஆய்ந்து பார்த்து திருத்திக் கொள்ள தேவையான ஆவியின் வழிநடத்துதலை கொடுத்தரணும். உலக இயல்புகளுக்கு அடிமையாகாதபடி ஆண்டவரே, உண்மையான இந்த அழைப்பில் நாங்கள் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வந்திருக்கிறோம் என்று சொல்லுவது மட்டுமல்ல, அதன்படியே நடக்க செய்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.